ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு லேட்டஸ்ட் இந்த நிகழ்ச்சி சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம அட்வான்ஸ்டு டெய்லி யூஸ் சென்டென்சஸ் பார்க்க போகிறோம். அட்வான்ஸ்டு டெய்லி யூஸ் சென்டென்சஸ்னோட நம்ம புதுசாக ஏதோ லேர்ன் பண்ண போகிறோம் அப்படின்னு நினைக்க வேண்டாம். நம்ம லேர்ன் பண்ண போகிறது என்ன அப்படின்னா, சிம்பிளாக இருக்கக்கூடிய சென்டென்சஸ் கூட ஒரு ஃப்ரேஸ் ஆட் பண்ணும்போது அந்த சென்டென்ஸ் லாங் சென்டென்ஸாகவும் சேஞ்ச் ஆகுது. அட் த சேம் டைம் நம்மளால் கண்டினியூஸாக இங்கிலீஷில் பேசுறதுக்கு இந்த பர்டிகுலர் ஃப்ரேசஸ் உங்களுக்கு யூஸ் ஆகும். ஆல்ரெடி அட்வான்ஸ்டு டெய்லி யூஸ் சென்டென்சஸில் ஃபர்ஸ்ட் வீடியோ நம்ம பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது செகண்ட் வீடியோ. ஃபர்ஸ்ட் வீடியோ பார்த்துட்டு இந்த மாதிரி கன்டினியூ பண்ணுங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. ரொம்ப நன்றி. நெக்ஸ்ட் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இப்போ நம்ம 5 ஃப்ரேசஸ் எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்க்குறோம் அப்படின்னா ஒவ்வொரு எக்ஸாம்பிள்லையும் அந்த பர்டிகுலர் ஃப்ரேஸ் எப்படி யூஸ் ஆகுது, அப்போ எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ நீங்கள் வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்க நம்ம சேனலில் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இஃப் யூ ஆர் ரெடி, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ஒன் படிப்படியாக. படிப்படியாக அப்படின்னு சொல்கிறதுக்கு இங்கிலீஷில் ஸ்டெப் பை ஸ்டெப் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணணும். ஸ்டெப் பை ஸ்டெப் அப்படிங்கிற ஃப்ரேஸ் தான் நம்ம படிப்படியாக அப்படின்னு வரக்கூடிய இடத்துல நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸ்டெப் பை ஸ்டெப்போட மீனிங் என்ன அப்படின்னா, மூவிங் ஸ்லோலி ஃப்ரம் ஒன் ஸ்டேஜ் டு அனதர் ஸ்டேஜ். ஒரு ஸ்டேஜ்லேருந்து இன்னொரு ஸ்டேஜுக்கு ஸ்லோவாக மூவ் பண்ணுறது தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஸ்டெப் பை ஸ்டெப் அப்படின்னு சொல்லுவோம். மோஸ்ட்டாக நம்ம தமிழில் எப்போல்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, நான் படிப்படியாக கற்றுக்கிட்டேன், நான் படிப்படியாக இந்த ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணேன், இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸில் பேசுகிறதுக்கு நமக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் அப்படிங்கிற ஃப்ரேஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸ்டெப் பை ஸ்டெப் ஃப்ரேஸ் யூஸ் பண்ணி நம்ம சம் எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்க்கலாம், உங்களுக்கு இன்னும் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், அவர் படிப்படியாக முன்னேறினார். அவர் படிப்படியாக முன்னேறினார். இந்த சென்டென்ஸ்ல படிப்படியாக அப்படின்னு வந்திருக்குது. ஸோ அப்போ நம்ம என்ன ஃப்ரேஸ் யூஸ் பண்ணணும்? வெரி குட், ஸ்டெப் பை ஸ்டெப். He improved step by step. He improved step by step. மோஸ்ட் நம்ம இங்கிலீஷில் பேசும்போது அவர் முன்னேறினார் அப்படிங்கிறதுக்கு கூட நம்ம சொல்லிடுவோம் he improved அப்படின்னு சொல்லிடுவோம். ஆனால் இந்த படிப்படியாக அப்படின்னு சொல்றதுக்கு இங்கிலீஷில் என்ன வரும் அப்படின்னு நம்ம யோசிப்போம். இனிமே யோசிக்க தேவையில்லை. படிப்படியாக அப்படின்னா ஸ்டெப் பை ஸ்டெப். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம செகண்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். நான் படிப்படியாக ஆங்கிலம் பேசுவேன். நான் படிப்படியாக ஆங்கிலம் பேசுவேன். படிப்படியாக அப்படிங்கிறதுக்கு என்ன ஃப்ரேஸ் யூஸ் பண்ணணும்? ஸ்டெப் பை ஸ்டெப். I will speak English step by step. I will speak English step by step. நான் படிப்படியாக ஆங்கிலம் பேசுவேன். நான் படிப்படியாக ஹிந்தி பேசுவேன் அப்படிங்கிறதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லணும்? வெரி குட், I will speak Hindi step by step. தேர்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், அவர் படிப்படியாக கற்றுக்கொண்டார். அவர் படிப்படியாக கற்றுக்கிட்டாரு அப்படின்னு சொல்லணும்னா he learned step by step. he learned அப்படின்னா அவர் கற்றுக்கொண்டார். ஸ்டெப் பை ஸ்டெப்னா நமக்கு தெரியும், படிப்படியாக. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், அவர் படிப்படியாக கூடைப்பந்து விளையாட கற்றுக்கொண்டார். அவர் படிப்படியாக கூடைப்பந்து விளையாட கற்றுக்கொண்டார். அவர் படிப்படியாக கற்றுக்கொண்டார் அப்படின்னா he learned step by step. அவர் படிப்படியாக கூடைப்பந்து விளையாட கற்றுக்கொண்டார். அவர் படிப்படியாக பாஸ்கெட் பால் விளையாட கற்றுக்கொண்டார் அப்படிங்கும்போது he learned to play basketball step by step. he learned to play basketball step by step. he learned அப்படின்னா அவர் கற்றுக்கொண்டார். to play basketball அப்படின்னா பாஸ்கெட்பால் விளையாட. ஸ்டெப் பை ஸ்டெப்னா படிப்படியாக. இப்போ உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் சென்டென்சஸ்ல எப்படிலாம் யூஸ் ஆகுது அப்படிங்கிறத பற்றி ஒரு கிளியர் ஐடியா கிடைச்சிருக்கும். நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய செகண்ட் ஃப்ரேஸ் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அப்படிங்கிற ஃப்ரேஸ் நம்ம நிறைய சிச்சுவேஷன்ஸில் யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பொருள் காணல அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் இங்கே தான் வச்சேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போது நான் இங்கே தான் வச்சேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ கெப்ட் ஹியர் அப்படின்னு சொல்லிடலாம். அப்போ இந்த சென்டென்ஸில் நமக்கு தெரிய வேண்டியது என்ன அப்படின்னா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன ஃப்ரேஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னு. ஸோ அந்த ஃப்ரேஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஆஸ் ஃபார் அஸ் ஐ நோ. ஆஸ் ஃபார் அஸ் ஐ நோ அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். இந்த ஃப்ரேஸோட மீனிங் என்ன அப்படின்னா, டு இண்டிகேட் யுவர் பர்சனல் ஒப்பீனியன். நம்மளோட பர்சனல் ஒப்பீனியனை நம்ம சொல்ல போகிறோம் அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆமாம் இது உண்மைதான், அப்போ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அப்படிங்கிறதுக்கு நம்ம ஆஸ் ஃபார் அஸ் ஐ நோ
திஸ் இஸ் ட்ரூ அப்படின்னு நம்ம சொல்லணும். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆமா. இப்போ உங்ககிட்ட ஒரு விஷயத்தை பத்தி கேட்குறாங்க, அப்போ நீங்க சொல்றீங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆமா அப்படிதான் அப்படிங்கிறீங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆமா அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம எப்படி சொல்லணும்? நீங்களே கண்டுபிடிச்சிருப்பீங்க. வெரி குட். ஆஸ் ஃபார் அஸ் ஐ நோ எஸ். ஆஸ் ஃபார் அஸ் ஐ நோ எஸ். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு சூப்பர். ஆஸ் ஃபார் அஸ் ஐ நோ நோ அப்படின்னு நம்ம சொல்லணும். செகண்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவர் இன்னைக்கு வரல. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவர் இன்னைக்கு வரல அப்படின்னு சொல்லணும்னா as far as I know he is not coming today. as far as I know he is not coming today. as far as I knowனா எனக்கு தெரிந்த வரைக்கும் அவர் இன்னைக்கு வரல அப்படிங்கிறதுக்கு he is not coming today. தேர்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவருக்கு வேலை கிடைச்சிட்டு. இப்போ உங்ககிட்ட கேட்குறாங்க ஒருத்தவங்க, டிட் ஹி கெட் அ ஜாப்? அவருக்கு வேலை கிடைச்சிட்டா அப்படின்னு கேட்குறாங்க. நீங்க சொல்றீங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவருக்கு வேலை கிடைச்சிட்டு அப்படின்னு உங்களோட ஒப்பீனியனை சொல்றீங்க. அப்படி சொல்றதுக்கு as far as I know he got a job. இப்படிலாம் நீங்க பேசும்போது உங்களோட இங்கிலீஷ் எவ்வளோ ஸ்டாண்டர்டா இருக்கும். நார்மலா எஸ் he got a job அப்படின்னு சொல்றதுக்கும் as far as I know he got a job அப்படின்னு சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. ஸோ இந்த மாதிரி தான் நம்மளோட இங்கிலீஷை நெக்ஸ்ட் லெவலுக்கு டெவலப் பண்ணணும். இன்னும் ஒரு சென்டென்ஸ் கூட ட்ரை பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாளைக்கு ஒர்க்கிங் டே எப்படி சொல்வீங்க இங்கிலீஷில்? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அப்படிங்கிறதுக்கு வெரி குட். ஆஸ் ஃபார் அஸ் ஐ நோ. நாளைக்கு ஒர்க்கிங் டே அப்படின்னா டுமாரோ வில் பி எ ஒர்க்கிங் டே. ஆஸ் ஃபார் அஸ் ஐ நோ டுமாரோ வில் பி எ ஒர்க்கிங் டே. அப்போ நம்மளோட கருத்தை சொல்கிறோம். நம்ம சொல்கிறோம் நாளைக்கு ஒர்க்கிங் டே தான் அப்படிங்கிற நம்மளுடைய கருத்தை நம்ம சொல்லும்போது ஆஸ் ஃபார் அஸ் ஐ நோ அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணிட்டு நம்மளோட கருத்து என்னவோ அதை சொல்லணும். டுமாரோ வில் பி எ ஒர்க்கிங் டே அப்படிங்கிறது தான் நம்மளோட கருத்து அப்படின்னா ஆஸ் ஃபார் அஸ் ஐ நோ டுமாரோ வில் பி எ ஒர்க்கிங் டே. இப்போ எல்லாருக்கும் நல்ல கிளியராக புரிஞ்சிருக்கும். ஆஸ் ஃபார் அஸ் ஐ நோ அப்படின்னா எனக்கு தெரிந்த வரைக்கும் நம்மளோட கருத்தை நம்ம சொல்கிறோம். நம்ம இப்போ பார்க்கக்கூடிய தேர்ட் ஒன் உடனே. உடனே அப்படின்னா இங்கிலீஷில் இம்மீடியட்லி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது உடனே, அதே சமயத்தில். நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணவும் செய்வோம். எக்ஸாம்பிள்ஸ், நான் வீட்டுக்கு வந்த உடனே, நான் என் வேலையை முடிச்ச உடனே. அப்போ இந்த உடனே அப்படின்னு சொல்றதுக்கு as soon as அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணணும். as soon as அப்படிங்கிறது கன்ஜங்ஷன். கன்ஜங்ஷன்னா அதாவது இணைப்பு சொல் அப்படின்னு தமிழ்ல சொல்லுவோம். ரெண்டு தனித்தனி வாக்கியங்களை இணைக்க பயன்படுத்தக்கூடிய ஒரு இணைப்பு சொல் as soon as. இப்போ நம்ம இந்த as soon as யூஸ் பண்ணி சம் எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்க்கலாம். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், நான் வீட்டுக்கு வந்த உடனே நான் உங்களுக்கு கால் பண்ணுறேன். இந்த சென்டென்ஸில் நீங்கள் நோட் பண்ண வேண்டியது நான் வீட்டுக்கு வந்த உடனே. உடனே அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? as soon as. as soon as I reach home I will call you. as soon as அப்படின்னா உடனே, ஐனா நான், ரீச்னா வந்த, ஹோம் அப்படின்னா வீடு. நான் வீட்டுக்கு வந்த உடனே as soon as I reach home நான் உங்களுக்கு கால் பண்ணுறேன். I will call you அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச சிம்பிளான ஒரு சென்டென்ஸ் தான். அப்போது நான் வீட்டுக்கு வந்த உடனே கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு as soon as I reach home I will call you அப்படின்னு நம்ம சொல்லணும். செகண்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், ஆசிரியர் வந்த உடனே மாணவர்கள் படிக்க ஆரம்பித்தனர். டீச்சர் வந்த உடனே ஸ்டூடெண்ட்ஸ்லாம் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லணும்னா இதில் நம்ம நோட் பண்ண வேண்டியது உடனே அப்படிங்கிறதுக்கு as soon as நமக்கு தெரியும். ஆசிரியர் வந்த உடனே, டீச்சர் வந்த உடனே அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம எப்படி சொல்லணும்? இப்போ வந்த உடனே மாணவர்கள்லாம் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த சென்டென்ஸை பார்த்த உடனே தெரியுது இது ஒரு பாஸ்ட் டென்ஸ், நடந்து முடிஞ்ச விஷயம். அப்போ டீச்சர் வந்த உடனே அப்படின்னு சொல்றதுக்கு as soon as the teacher came the students started to study. as soon as the teacher came the students started to study. ஆசிரியர் வந்த உடனே மாணவர்கள் படிக்க ஆரம்பித்தனர். தேர்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், அவள் வேலையை முடித்த உடனே அவள் அனுப்பிட்டாள். அவள் வேலையை முடிச்ச உடனே அவள் அனுப்பிட்டா. அது ஒரு ஃபைலாக இருக்கலாம், ஒரு ப்ராஜெக்டாக இருக்கலாம், ஒரு ஒர்க்கு. அந்த ஒர்க்கை முடிச்ச உடனே அனுப்பியாச்சு. ஸோ அதை பற்றி இப்போ பேசுகிறோம். இந்த சென்டென்ஸை பார்த்த உடனே உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னா இது ஒரு பாஸ்ட் டென்ஸ். இதில் நம்ம நோட் பண்ண வேண்டியது அவள் வேலையை முடித்த உடனே அப்படிங்கிறதுக்கு என்ன சொல்லணும் அதுதான் நமக்கு தெரியணும். உடனே அப்படிங்கிறதுக்கு as soon as,
அவள் வேலையை முடித்த உடனே அப்படின்னு சொல்லணும்னா as soon as she completed her work she sentனா அவள் அனுப்பிட்டாள். இதோட ஃபார்மேட் பார்த்துக்கோங்க. அந்த உடனே அப்படின்னு சொல்றது தான் நம்ம இங்கிலீஷ்ல ஃபர்ஸ்ட் போடணும். அப்போ as soon as, அதுக்கப்புறம் சப்ஜெக்ட், அப்புறம் இப்போ பாஸ்ட் டென்ஸ் பற்றி பேசுகிறோம் அப்படின்னா அந்த பாஸ்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் டென்ஸ்னா ப்ரெசன்ட் டென்ஸ், அதை போட்டுட்டு அப்புறம் நம்ம என்ன ரிலேட்டடாக பேசுகிறோமோ அந்த வேர்ட்ஸை அதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கணும். இன்னொரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் கூட பார்க்கலாம். அவர் கொஷின் பேப்பர் கிடைச்ச உடனே அவர் எக்ஸாம் எழுத ஆரம்பிச்சிட்டாரு. எப்படி சொல்லலாம் as soon as யூஸ் பண்ணி? அவர் கொஷின் பேப்பர் கிடைத்த உடனே அவர் எக்ஸாம் எழுத ஆரம்பிச்சிட்டாரு. இதில் நீங்கள் நோட் பண்ண வேண்டியது அவர் கொஸ்டின் பேப்பர் கிடைத்த உடனே. எப்படி இங்கிலீஷில் ஃபார்ம் பண்ணுவீங்க? நம்ம இங்கிலீஷில் பேசும்போது ஃபஸ்ட்டு உடனே அப்படிங்கிறது தான் நம்ம ஃபஸ்ட்டு கொண்டு வரணும். அப்போ as soon as he got a question paper he started to write. நான் என் ஹோம்ஒர்க் கம்ப்ளீட் பண்ண உடனே நான் டிவி பார்த்தேன் அப்படின்னு சொல்லணும்னா as soon as I completed my homework I watched TV. இந்த மாதிரி நம்ம சொல்லணும். இப்போ as soon asனா உடனே. எல்லாருக்குமே கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஃபோர்த் ஃப்ரேஸ் நான் யோசிக்கிறேன். நான் யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்றதுக்கு ஐ ஒண்டர். இது வரைக்கும் ஐ திங்க் அப்படின்னு பார்த்துருப்போம். இனிமே ஐ ஒண்டர் அப்படின்னாலும் நான் யோசிக்கிறேன் அப்படிங்கிற மீனிங். ஒரு விஷயத்தை பற்றி நம்ம மைண்டில் திங்க் பண்ணுவோம்ல, வாட் இஸ் ட்ரூ, வாட் வில் ஹேப்பன், வாட் வி ஷுட் டூ, அதாவது நம்ம என்ன பண்ணணும், எது உண்மை, என்ன நடக்கும், இந்த மாதிரி நம்ம மைண்டில் யோசிக்கிறோம்ல, அந்த யோசிக்கிற விஷயத்தை பற்றி பேசும் பொழுது நம்ம ஐ ஒண்டர் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணி பேசணும். நம்ம எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்க்கலாம், உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், அது என்ன சத்தம்னு நான் யோசிக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் ஃப்ரெண்டு கேட்குறாங்க வாட் ஆர் யூ திங்கிங், நீ என்ன யோசிச்சுட்டு இருக்க அப்படின்னு. அப்போ நீங்கள் சொல்கிறீங்க அது என்ன சத்தம்னு நான் யோசிச்சுட்டு இருக்கேன். இப்போ ஒரு சத்தம் கேட்டுச்சுல, அது என்ன சத்தம்னு நான் யோசிக்கிறேன். அப்படி சொல்கிறதுக்கு ஐ ஒண்டர் வாட் தட் நாய்ஸ் இஸ். ஐ ஒண்டர் வாட் தட் நாய்ஸ் இஸ். நான் யோசிக்கிறேன் அப்படிங்கிறது தான் நம்ம ஃபஸ்ட்டு கொண்டு வரணும். ஐ ஒண்டர், அது என்ன சத்தம் அப்படிங்கிறதுல கொஸ்டின் வேர்டு இருக்குது, என்ன. நம்ம இங்கிலீஷில் வாட் யூஸ் பண்ணுவோம். ஐ ஒண்டர் வாட் தட் நாய்ஸ் இஸ். இப்போ நம்ம செகண்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம், இன்னும் கூட கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். புது மேனேஜர் என்ன மாதிரி இருப்பார்னு நான் யோசிக்கிறேன். புது மேனேஜர் வர போகிறாங்களா அப்படிங்கிறத பற்றி ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. அப்போது நீ என்ன யோசிக்கிற அப்படிங்கும்போது உடனே சொல்கிறாங்க புது மேனேஜர் என்ன மாதிரி இருப்பார்னு நான் யோசிக்கிறேன். அப்போது இந்த சென்டென்ஸில் ஃபஸ்ட்டு நம்ம கொண்டு வர வேண்டியது நான் யோசிக்கிறேன், ஐ ஒண்டர். புது மேனேஜர் என்ன மாதிரி இருப்பார்னு, என்னங்கிறது கொஸ்டின் வேர்ட். ஸோ ஐ ஒண்டருக்கு அப்புறம் கொஸ்டின் வேர்டை கொண்டு வரணும். ஐ ஒண்டர் வாட், அதுக்கப்புறம் சப்ஜெக்ட். இங்கே சப்ஜெக்ட் என்னது, புது மேனேஜர், த நியூ மேனேஜர், அதுக்கப்புறம் வெர்ப் வில் பி லைக். புது மேனேஜர் என்ன மாதிரி இருப்பார்னு நான் யோசிக்கிறேன். ஐ ஒண்டர் வாட் த நியூ மேனேஜர் வில் பி லைக் அப்படின்னு நம்ம இங்கிலீஷில் பேசணும். நான் யோசிக்கிறேன், அதுக்கப்புறம் கொஸ்டின் வேர்ட், அப்புறம் சப்ஜெக்ட், அப்புறம் வேர்ப். இந்த பேட்டர்னில் தான் நம்ம பேசணும். இப்போ நம்ம தேர்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். தீபாவளிக்கு எத்தனை நாள் இருக்குதுன்னு நான் யோசிக்கிறேன். இப்போ தீபாவளி வரப்போகுது, என்ன யோசிச்சுட்டு இருக்க, தீபாவளிக்கு எத்தனை நாள் இருக்குதுன்னு நான் யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்றீங்கன்னா இந்த சென்டென்ஸ்க்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. நான் யோசிக்கிறேன் அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன சொல்லணும்? வெரி குட், ஐ ஒண்டர். எத்தனை நாள் இருக்குதுன்னு, எத்தனை நாள் அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷ்ல ஹவு மெனி டேஸ். ஐ ஒண்டர் ஹவு மெனி டேஸ் ஆர் தேர் ஃபார் தீபாவளி. ஐ ஒண்டர் ஹவு மெனி டேஸ் ஆர் தேர் ஃபார் தீபாவளி. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஃபிஃப்த் ஒன் தவிர. தவிர அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன ஃப்ரேஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னா அப்பார்ட் ஃப்ரம். அப்பார்ட் ஃப்ரம்னா எக்ஸெப்ட் ஃபார், அதாவது நம்ம அந்த விஷயத்த கன்சிடர் பண்ண மாட்டோம். இது எப்போல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஒரு கான்ட்ராஸ்டிங் பாயிண்ட்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண வரும்போது யூஸ் பண்ணுவோம். கான்ட்ராஸ்டிங் பாயிண்ட் அப்படின்னா என்னென்னா முரண்பட்ட விஷயங்களை. ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு ஐஸ்கிரீமில் வெண்ணிலா ஃப்ளேவர் தவிர மற்ற எல்லா ஃப்ளேவரும் பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்படின்னா என்ன மீனிங்? வெண்ணிலா ஃப்ளேவர் தவிர அப்படிங்கும்போது அந்த வெண்ணிலா ஃப்ளேவர் உங்களுக்கு பிடிக்காதுன்னு அர்த்தம், மற்ற எல்லா ஃப்ளேவரும் உங்களுக்கு பிடிக்கும்னு அர்த்தம். இந்த மாதிரி பிடிக்கும், பிடிக்காது, இந்த மாதிரி ஒரு முரண்பட்ட விஷயத்தை பற்றி நீங்கள் சொல்ல வரீங்க அப்படின்னா அந்த இடத்துல எது உங்களுக்கு பிடிக்காதோ அதுக்கு முன்னாடி அப்பார்ட் ஃப்ரம் அப்படிங்கிற ஃப்ரேஸ் நம்ம யூஸ் பண்ணணும். இப்போ நம்ம இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்த்தோம்.
வெண்ணிலா ஃப்ளேவர் தவிர அப்படின்னு வரும்போது அப்பார்ட் ஃப்ரம் வெண்ணிலா ஃப்ளேவர் ஐ லைக் ஆல் ஃப்ளேவர்ஸ் ஆஃப் ஐஸ்கிரீம். நம்ம இப்போ எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்க்கலாம். அப்பார்ட் ஃப்ரம் யூஸ் பண்ணி உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், பைனாப்பிள் தவிர அனைத்து பழங்களும் எனக்கு பிடிக்கும். பைனாப்பிள் தவிர எல்லா பழங்களும் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்றீங்கன்னா பைனாப்பிள் தவிர அப்படின்னு இருக்குது. அப்போ தவிர அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம என்ன ஃப்ரேஸ் யூஸ் பண்ணணும்? அப்பார்ட் ஃப்ரம். அப்பார்ட் ஃப்ரம் பைனாப்பிள் அப்படின்னு சொல்லணும். அப்பார்ட் ஃப்ரம் நமக்கு எது பிடிக்காதோ அதை அந்த அப்பார்ட் ஃப்ரம்க்கு அடுத்து நம்ம யூஸ் பண்ணணும். அப்பார்ட் ஃப்ரம் பைனாப்பிள் அப்படின்னா பைனாப்பிள் தவிர. ஐ லைக் ஆல் த ஃப்ரூட்ஸ் அப்பார்ட் ஃப்ரம் பைனாப்பிள். செகண்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், எனக்கு இங்க முத்துவையும் உங்களையும் தவிர வேற யாரையும் தெரியாது. இப்போ நம்ம ஒரு நியூ பிளேஸ்க்கு போயிருக்கோம் அப்படின்னா அங்க நமக்கு தெரிஞ்சவங்க 2 பேர் தான் இருக்காங்க அப்படின்னா அவங்க கிட்ட சொல்லுவோம்ல, எனக்கு இங்க முத்துவையும் உங்களையும் தவிர வேற யாரையும் தெரியாது. இந்த சென்டென்ஸ்ல நம்ம நோட் பண்ண வேண்டியது முத்துவையும் உங்களையும் தவிர அப்படின்னு வந்திருக்குது. அப்போ நமக்கு ஃப்ரேஸ் தெரியும். தவிர அப்படின்னா அப்பார்ட் ஃப்ரம். அப்பார்ட் ஃப்ரம் முத்து அண்ட் யூ அப்படின்னா முத்துவையும் உங்களையும் தவிர. I don't know anyone here apart from முத்து and you. I don't know anyone அப்படின்னா எனக்கு யாரையும் தெரியாது. ஹியர்னா இங்க. apart from முத்து and youனா முத்துவையும் உங்களையும் தவிர. I don't know anyone here apart from முத்து and you. இந்த சென்டென்ஸை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஒரு முரண்பாட்டான விஷயத்தை பத்தி பேசுறோம். முத்துவையும் உங்களையும் தெரியும், வேற யாரையும் தெரியாது. அப்ப தெரியும் தெரியாது இந்த மாதிரி விஷயங்களை பத்தி பேசும் பொழுது நம்ம அப்பார்ட் ஃப்ரம் அப்படிங்கிற ஃப்ரேஸ் யூஸ் பண்ணணும். இப்போ நம்ம தேர்ட் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். முதல் கேள்வியை தவிர அனைத்து கேள்விகளுக்கும் பதிலளித்துள்ளேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டினை தவிர வேற எல்லா கொஸ்டினுக்கும் ஆன்சர் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றோம். அப்போ இதில் நோட் பண்ண வேண்டியது ஃபர்ஸ்ட் கொஸ்டின் தவிர அப்படிங்கிறதுக்கு நம்ம எப்படி சொல்லணும்? தவிர அப்படிங்கிறதுக்கு அப்பார்ட் ஃப்ரம். அப்பார்ட் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அப்படின்னு சொல்லலாம். அதாவது அப்பார்ட் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் ஒன் அப்படின்னு சொல்லலாம். அப்பார்ட் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் ஒன் அல்லது அப்பார்ட் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அனைத்து கேள்விகளுக்கும் பதிலளித்துள்ளேன். வேற எல்லா கொஸ்டினுக்கும் ஆன்சர் பண்ணிட்டேன் அப்படிங்கும்போது ஐ ஹாவ் ஆன்சர்ட் ஆல் த கொஸ்டின்ஸ் அப்பார்ட் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் ஒன். ஐ ஹாவ் ஆன்சர்ட் ஆல் த கொஸ்டின்ஸ் அப்படின்னா எல்லா கொஸ்டினுக்கும் ஆன்சர் பண்ணிட்டேன். அப்பார்ட் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் ஒன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டினை தவிர. இதுதான் இந்த சென்டென்ஸோட மீனிங். ஐ ஹாவ் ஆன்சர்ட் ஆல் த கொஸ்டின்ஸ் அப்பார்ட் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் ஒன் அல்லது ஐ ஹாவ் ஆன்சர்ட் ஆல் த கொஸ்டின்ஸ் அப்பார்ட் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு பார்த்த 5 ஃப்ரேஸையும் ஒன்ஸ் ரீகால் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஒன், படிப்படியாக ஸ்டெப் பை ஸ்டெப். படிப்படியாக இம்ப்ரூவ் பண்ணுவ. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸில் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் யூஸ் பண்ணணும். செகண்ட் ஒன், ஆஸ் ஃபார் அஸ் ஐ நோ. அதாவது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்மளோட பர்சனல் ஒப்பீனியனை நம்ம ஷேர் பண்ணும் பொழுது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது கரெக்டு அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த இடத்துல நம்ம ஆஸ் ஃபார் அஸ் ஐ நோ திஸ் இஸ் கரெக்ட் அந்த மாதிரி சொல்லிக்கணும். தேர்ட் ஒன், உடனே அப்படிங்கிறதுக்கு ஆஸ் சூன் அஸ். நான் வீட்டுக்கு வந்த உடனே, ஆஸ் சூன் அஸ் ஐ ரீச் ஹோம் இந்த மாதிரி. அதாவது அந்த உடனேயே ஃபர்ஸ்ட் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த சென்டென்ஸை ஃபார்ம் பண்ணணும். ஆஸ் சூன் அஸ் ஐ ரீச் ஹோம்னா நான் வீட்டுக்கு வந்த உடனே, அதாவது இமீடியட்லி, அப்பொழுதே, அந்த சமயத்திலே, அந்த மாதிரி மீனிங்ல வரும். ஃபோர்த் ஒன், நான் யோசிக்கிறேன் அப்படிங்கிறதுக்கு ஐ ஒண்டர் அப்படின்னு நம்ம ஸ்டார்ட் பண்ணி பேசணும். ஐ ஒண்டர், அதுக்கப்புறம் நீங்க என்ன யோசிக்கிறீங்களோ அது ரிலேட்டடா உள்ள கொஸ்டின் வேர்ட், அதுக்கப்புறம் சப்ஜெக்ட், அப்புறம் வேர்ப், இந்த ஃபார்மேட்ல நீங்க பேசணும். ஃபிஃப்த் ஒன், அப்பார்ட் ஃப்ரம். அப்பார்ட் ஃப்ரம்னா தவிர. ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு மேக்ஸை தவிர எல்லா சப்ஜெக்ட்ஸும் பிடிக்கும் அப்படின்னா அப்பார்ட் ஃப்ரம் மேக்ஸ் ஐ லைக் ஆல் த சப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு நம்ம சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணணும். இன்னைக்குள்ள ஹோம்ஒர்க், கத்தரிக்காய் தவிர அனைத்து காய்கறிகளும் எனக்கு பிடிக்கும். இந்த ஒர்க்கை முடித்த உடனே நான் உனக்கு கால் பண்ணுறேன். இந்த 2 கொஸ்டினுக்கும் இங்கிலீஷில் என்ன சொல்லுவோம் அப்படின்னு காமெண்ட்ஸில் உங்கள் ஆன்சர்ஸை லீவ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், பிரதர்ஸ், சிஸ்டர்ஸ் இங்கிலீஷில் பேசணும்னு ஆர்வம் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோவை சென்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். I will meet you in the next video.